ஒரு அற்புதமான வார்த்தையை சொல்லியிருக்காரு. அன்பு என்பது எப்பொழுதும் மன்னிப்பு கேட்காது. நான் அன்பின் அடிப்படையில் தான் சொன்னேன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? இதற்கு ஆதாரமாக அவர் சொன்னதை ஆமோதிக்கும் விதமாக இதெல்லாம் பிரச்சனையெல்லாம் யாரெல்லாம் அந்த காலத்தில் பண்ணிட்டு இருந்தாங்க நான் சொன்னோம். அவங்க பையன் சிவராஜ்குமார் இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு. கமலஹாசன் பேசியதில் எந்தவித தப்பும் இல்லை, நான் அவரை ஆதரிக்கிறேன். இந்த மொழி என்ற ஒன்றை வைத்துக்கொண்டு தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள். இந்த மொழிக்காக நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? கன்னட சினிமாவுக்கு நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க? இதுக்கெல்லாம் ஏதாவது நீங்கள் பண்ணதா சொல்லுங்கள், நான் முதல் ஆளாக வரேன். ஆனால் மொழியை வைத்துக்கொண்டு தயவு செய்து அரசியல் செய்யாதீர்கள் என்று சிவராஜ்குமார் கொடுத்திருக்கின்ற அறிக்கையினுடைய நாகரிகம் ராஜ்குமார் பண்ண அத்தனை தப்பையும் அது மறைச்சிருது. அன்னைக்கு ராஜ்குமாரை கொண்டு போய் நீங்கள் உள்ள வச்சிருந்த வீரப்பன் வச்சிருந்தப்போ எவ்வளோ பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது நக்கீரனுடைய பங்களிப்பு அதில் இருக்கு. அப்போ அவ்வளவும் நம்ம சகோதரத்தினுடைய அடிப்படையில் நட்பினுடைய அடிப்படையில் சொல்லாம கூட உறவோடு உறவாக தான் நம்ம இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அந்த வெற்று அரசியல் செய்து கொண்டிருக்கின்ற கோமாளிகளுடைய குரல் இருக்கு பாருங்க, அந்த குரல் என்னைக்கும் எடுபடாது. அது தமிழ்நாட்டில் இது என்னன்னே தெரிஞ்சுக்காம சில லூசுங்க இங்கே பேசிட்டு இருக்கு. நேற்று கமலஹாசன் என்னன்னு தெரியாமல் பேசிக்கிட்டு இருக்காரு. கமலஹாசனுக்கு தெரிஞ்ச எழுத்து இருக்கு பாருங்க, அந்த எழுத்து கூட பலதுக்கு தெரியாது இங்கே பேசிட்டு இருக்கிறது. நான் கமலஹாசனை உயர்த்தி பிடிக்க வேண்டும் என்று அல்ல, அவர் பேசிய கருத்து அந்த இடத்தில் தவறில்லை, உள்நோக்கம் கொண்டதல்ல, இன்னொரு மொழியை சிறுமைப்படுத்த வேண்டும் என்ற எண்ணம் கொண்டதல்ல. அதனுடைய கரம் சகோதரத்தினுடைய கரம், அந்த குரல் சகோதரத்தினுடைய குரல். அதையே போய் குற்றம் பார்க்குறீங்க. ஆகவே நாம் இந்த இடத்தில் இந்த நேரத்தில் கமலஹாசனுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என்பது மட்டுமல்ல, அவரே தெளிவாகவும் உறுதியாகவும் இருக்கிறார் என்பதுதான் நல்ல செய்தி.